அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மாடல் கொஷின் ஃபார் ரெஃப்ரெஷர்ஸ் கோர்ஸ் +2 ஃபிசிக்ஸில் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா +1 ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்கான மாடல் கொஷின் பேப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின், எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். சிம்பிள் வந்து m அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? செகண்ட் கொஷின், SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். இதை வந்து kg அப்படின்ற சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தேர்ட் கொஷின், SI யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். எஸ் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். SI யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் மோல். சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MOL மட்டும் யூஸ் பண்ணுவோம், மோல் அப்படின்ட்டு. SI யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் கேண்டிலா. இதை வந்து CD அப்படின்ற ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய CDயை யூஸ் பண்ணுவோம். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர். கேபிட்டல் A அப்படின்ற சிம்பிளாக இதை யூஸ் பண்ணுவோம். Next question, what is the SI unit of momentum? kg m s power -1. What is the unit of power? joule s power -1, அதாவது ஜூல் பெர் செகண்ட் அல்லது வாட் அப்படின்ற யூனிட் யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி? ஆம்பியர் மீட்டர் பவர் -1 அல்லது ஆம்பியர் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாரி, மீட்டர் பவர் -2 கரண்ட் டென்சிட்டி, ஆம்பியர் பெர் மீட்டர் ஸ்கொயர். 10th one, what is the unit of surface tension? Newton meter power -1. 11th one, what is the unit of magnetic induction? Newton ampere per -1 meter power -1 or Tesla. What is the unit of impulse? Newton second. 13th one, what is the unit of work? Unit of work is Newton meter or joule அப்படின்ற யூனிட் யூஸ் பண்ணுவோம். 14th one, dimensional formula for length is. L போட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் மாஸ் m ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் டைம் t ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டெம்பரேச்சர் கெல்வின். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி L t பவர் -1. இது ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருப்போம். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஆக்சிலரேஷன் L t பவர் -2. இதையும் ஸ்கொயர் பிராக்கெட்டில் எழுதியிருப்போம். டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஒர்க் m L ஸ்கொயர் t பவர் -2. dimension formula for Planck constant m L square t power -1. 23 dimension formula for gravitational constant m power -1 L cube t power -2.
dimension formula for heat capacity m L square T power minus 2 K power minus 1. Dimension formula for pressure or stress m L power minus 1 T power minus 2. Give the example of dimensional variable. So இதுக்கு வந்து length, velocity இது மாதிரி நிறைய கொடுக்கலாம். So 27, give the examples of dimensionless variable. Surface, specific gravity, strain. Give the example of dimensional constant. Gravitational constant, Planck's constant. Planck's constant. 29. Give the example of dimensional less constant. So இதுக்கு pi and e Eulerian pi அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 30th one. What is the application of dimensional analysis? Correct the physical quantity for given equation dimensionally. So another one example, convert the physical quantity one system to another system. Example CGS to MKS. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலி கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.